ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த சப்ஸ்கிரைப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம பெல் பட்டன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிடலாங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான லோ பட்ஜெட் வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடு வந்து நல்லா இருக்கணும், பட் ஆனால் பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும், டவுனுக்கு நியர்பையில் இருக்கணும். நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதேபடியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூமு வித்து ஒரு பெரிய ஹாலு, கிச்சன், பாத்ரூம், அட்டாச் டாய்லெட். நீங்கள் புது வீடுங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகலாம் கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. அதேபடியே உங்களோட லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, வீடு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட் விற்கணும், சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டு, வீடு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, இல்லை ஃபார்ம் லேண்டு, ஹவுஸ், அப்பார்ட்மெண்ட் எதாவது வாங்கணும், ஃப்ளாட் எதாவது வாங்கணும்னு நினச்சிங்கனாலும், கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து வந்து பெஸ்ட்டாக பண்ணி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடி டு மூவ் வீடுங்க. புது வீடு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் மட்டும் ஒரு 2 ரூமு அந்த ஒரு ஹால்லெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஜஸ்ட்டு ஒரு 2 பெட்ரூமில் மட்டும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் இருக்குது. ஒயரிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சிங்க. டைல்ஸ் ஒர்க்கும் பாத்ரூம் ஒர்க் மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6.25 சென்ட் இருக்குங்க. கிளியர் டாக்குமெண்ட் உங்களுக்கு, சிங்கிள் ஓனருங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது, கிளியர் டாக்குமெண்ட்டு. சைன் போடக்கூடிய லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு, சிங்கிள் சிக்னேச்சரு, சிங்கிள் ஓனரு. நீங்கள் வீடு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டப் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஏரியா 6.25 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் உங்களுக்கு காலியாக இருக்குங்க. ஒரு 3 சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலியாக விட்டுருக்காங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய 3.25 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. 1400 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ணியிருக்காங்க. ரோடு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரோடோட வித்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு வருங்க. கார்னர் பீஸ் உங்களுக்கு 24 ஃபீட் ரோடு. டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குங்க. இந்த லேண்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டு ப்ளஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிக்கும் போய்க்கலாங்க. நீங்கள் லோன் ஆப்ஷன் வேணும், நீங்கள் லோன் போயிட்டு தான் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து நீங்கள் பேங்க் லோன் மூலிமா ப்ராசஸ் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக லோன் வந்து உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமாக கிடச்சிருங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இவங்க பில்டப் பண்ணது பார்த்தீங்கன்னா 30க்கு ஸ்டெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பிரெத்து வந்து 52 அடி வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 1520 வந்து இப்போது அந்த லேப்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 1520 வரும். வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு, லேப்டு, சைடில் வர அது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவங்க கணக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வாசக்கால் எல்லாமே வச்சு ரெடியாக இருக்குங்க உங்களுக்கு. 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு அட்டாச் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஸோ பாத்ரூமு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. அதேபடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இருக்குங்க. புது வீடு. இன்னும் ஒரு ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல, அதுவும் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து முடிச்சிருவாங்க. இல்லை நீங்களே பை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்களே பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் நீங்களே கூட இந்த வீடை பை பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் என்ன ஒர்க் இருக்கோ நீங்களே கூட பண்ணிக்கலாங்க. ஸோ கரெக்டாக இந்த வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்
அவினாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டத்தில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 7 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு டவுன் பஜாரு எல்லாமே இருக்குங்க. அந்த டவுன் பஜாரில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. என்ஹெச் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் வருங்க. ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த வீடுக்கும் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வருங்க. நம்ம இந்த வீட்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து வீடு கட்டியிருக்காங்க. லேஅவுட் போட்டிருக்காங்க. அந்த லேஅவுட்டில் தான் இவங்க வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. ஜஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடு இருக்குங்க. மெயின் கொஞ்சம் நல்ல பெரிய ஒரு 150 வீடு, 200 வீடு அது மாதிரி கொஞ்சம் நல்ல பெரிய வில்லேஜ் போனோன்னா ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்ரு அது மாதிரி நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் பெரிய வில்லேஜ் மாதிரி இருக்குங்க. இந்த வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 19% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இன்னும் ஜஸ்ட் ஒரு 10 to 15 ஒர்க் மட்டும்தான் இருக்குது. 15% ஒர்க் மட்டும்தான் இருக்குது. மீதி 90% ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 lakhs தந்தீங்கனாலே போதும். ஜஸ்ட்டு நீங்கள் 5 லட்ச ரூபா பே பண்ணிங்கனாலே போதுங்க. மீதி அமௌண்ட் வந்து பேங்க் லோன் மூலிமா கூட நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களேவும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்களே பண்ணிக்கிறதா இருந்தால் கூட நீங்களே கூட பேங்க் லோன் மூலிமா நீங்கள் ப்ராசஸ் பண்ணி மந்த்லி வந்து நீங்கள் கட்டுற மாதிரி கூட இஎம்ஐ ஆப்ஷனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் 5 lakhs தந்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு தந்துடுவாங்க. மீதி அமௌண்ட்டு நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை லோன் ஆப்ஷன் வேணும்னு சொன்னீங்கனாலும் இந்த வீட்டை வந்து நீங்கள் இது பண்ணி லோன் ஆப்ஷன் மூலிமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். இல்லை ஒரே பேமெண்ட் கட்டி வாங்குறதா இருந்தால் கூட வாங்கிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். 3 ஆப்ஷன் இருக்குது. லோன் மூலிமாவும் போய்க்கலாம், இல்லை ஒரே பேமெண்ட் கட்டி வாங்கிக்கலாம், இல்லை 5 lakhs கட்டி அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் டைம் எடுத்து கூட மீதி அமௌண்ட்டு பொறுமையாக கூட நீங்கள் டைம் எடுத்து கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட் ஆகும்னு பாருங்கள். பட் ஆனால் ஸ்டார்டிங் அவங்களுக்கு 5 lakhs வேணுங்க. 5 lakhs கட்டிட்டிங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு தருவாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம பேசி அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் டைம் எடுத்து முடிச்சிக்கலாம். இல்லை லோன் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுமோ கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்லுங்கள், நம்ம பண்ணிக்கலாங்க. வேறு ஏதாவது இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வேணும்னா நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம். நல்ல வீடியோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்து ரிப்ளை பண்ணிடுறேன், கால் பண்ணிடுறேன். ஃபோன் பண்ணி எடுக்கலாம், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் அது மாதிரி இருந்திருப்பேன், அதனால தான் கால் எடுக்க முடியாமல் போயிருக்கும். கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்து ரிப்ளை பண்ணிடுறேன். நம்ம